ஹாய் வெல்கம் பேக் டு காமேஷ் பூஜா சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலில் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நெல்லிக்காய் ஊறுகான்னு சொல்லும் போதே வாய் ஊறுதா? மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காவை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே கடாயில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நெல்லிக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் எடுத்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஃபேன் காற்றுக்கு ஆற வச்சுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 15 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காயில் இருக்கிற சீடை செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஒரு 75 கிராம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே ஒரு 60 கிராம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கடுகு ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருந்ததில் அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முழு பூண்டை தோல் உரித்து இடித்து நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 லெமனை நல்லா ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பொறுமையாக பீஸ் உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தாளிப்பு சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த ஊறுகாயில் சேர்த்து பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த பீஸ் ஊறுகாய்க்கு மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய்லாம் நல்லா ஊறணும். ஒரு 3 நாளைக்கு நல்லா ஊறணும். ஸோ இதை நீங்கள் செஞ்ச பவுல்லையே மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. டே 1 திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு டே 1 தான் காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதக்குது. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திருப்பி மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இதே மாதிரி டே 2, டே 3 நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டே 3 அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஜார் கண்டெய்னரில், ஏதாவது ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த வின்டர் சீசனில் தான் நெல்லிக்காய் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. சீப்பாக கிடைக்கிறப்பவே வாங்கி ஊறுகாய் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஊறுகாவை யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்களோ எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.